ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ எம் ஆர்கே. நான் வந்து பார்த்தீங்கன்னா மைசூர் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஸோ இந்த பேலஸ்க்கு வரணும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். ஸோ இன்னைக்கு வந்து வந்தாச்சு. இந்த ஃபர்ஸ்ட் ஊர்லேயே வந்து பேலஸ் வந்து பார்த்துட்டோம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் எல்லாருக்கும். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா மைசூரில் இருக்க பேலஸ்க்கு தான் வந்திருக்கோம். வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, இது 1897 கட்ட தொடங்கப்பட்டது. 1912 வருடம் முடிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 15 வருஷமா இந்த பேலஸை கட்டியிருக்காங்க. இதோட அப்ராக்சிமேட்லி காஸ்ட் பார்த்தீங்கன்னா 41 லட்ச ரூபா அந்த காலத்திலே செலவாயிருக்கு. அப்போ நம்மளோட இந்த நாட்டு இன்னைக்கு நிலைமையில அந்த காசு எவ்வளோ வருங்கிறத நீங்களே பாருங்க. இதோட மதிப்பு என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. இப்போ அந்த பேலஸை பத்தி என்ன தெரிஞ்சுக்கிட்டாருன்னு நம்ம தோழர்கிட்ட கேட்க போறோம். சிவா அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. வாங்க சிவா, சொல்லுங்க, என்ன பாத்தீங்க? எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு சின்ன ஒரு ட்ரிப்புக்காக மைசூர் வரைக்கும் வந்திருக்கோம். இது வந்து எங்களோட 2வது நாள். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே போனோம் சொல்லுங்க. நேத்து வந்தோம், இன்னைக்கு காலையில எங்கேயோ கூட்டிட்டு போனாங்க. காலையில வந்து ஜூக்கு போனோம். இன்னைக்கு வந்து எங்களோட ட்ரிப்போட முதல் நாள் காலையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜூக்கு ஃபுல்லாக போனோம். காலையிலேருந்து மதியம் வரைக்கும் ஜூ போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் லஞ்ச் முடிச்சுட்டு இப்போ மைசூர் பேலஸ் பார்க்கலான்ட்டு இப்போ ஒரு 5:30 உள்ள வந்தோம் எல்லாரும். இவங்க தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வந்துட்டு இருக்காங்க, பின்னாடி இருக்காங்க, வருவாங்க, எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த அரண்மனை பற்றி நம்ம நிறைய பேர் டிவியில் படத்துலேயே நிறைய பார்த்துருப்போம். ஆனால் அப்போ பார்த்தப்ப கூட பெருசாக தெரியல. அங்கே வந்து லைவாக பார்க்கும்போது தான் அது உண்மையான பிரம்மாண்டம் என்னன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. நீங்களே பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குன்னு. பாத்தீங்களா, இது சுற்றி எவ்வளோ இடம் இருக்கு, எவ்வளோ மக்கள் வந்திருக்காங்கன்னு நீங்களே பாருங்க. இப்போ இந்த அரண்மனை பற்றி சொல்லணும்னா இது டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 10 to ஈவினிங் 5:30. அப்போ நீங்கள் வர மாதிரி இருந்தால் ஈவினிங் 5:30க்கு முன்னாடி வந்துட்டீங்கன்னா நீங்கள் ஃபுல் வியூ பார்க்கலாம். 5:30க்கு மேலே இருந்தீங்கன்னா ஒரு அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அப்புறம் உள்ள என்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி எல்லாமே இருக்கு. அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து பேலஸ் சொல்லணும்னா ஒரு 175 ரூம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது வந்து ரூம்ஸ்லாம் வந்து நம்மளால வியூ பண்ண பார்க்க முடியாது, வெளியேந்து பார்க்கலாம். அப்புறம் அந்த காலத்தில் யூஸ் பண்ண மன்னர்கள் யூஸ் பண்ண பொருட்கள், அப்புறம் பல்லக்கு, அவங்க யூஸ் பண்ண இந்த தசரா பண்டிகையில் யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாமே நிறைய ஷோ பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அவங்க ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுற ஹால்ஸு அதெல்லாம் எல்லாமே நல்லா அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாமே பார்க்க நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா.
6 மணி வரைக்கும் தான் அலவுடு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 6 to 7 வந்து லைட் ஷோ. அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ லைட் ஷோ வந்ததுக்கப்புறம் அந்த வியூ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுவோம். அதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. இது என்ன மொபைலு? சூப்பராக இருக்கு. உங்களுக்கு யாராவது பார்க்கணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இதுக்கு முன்னாடி வந்திருந்தாலும் அதை எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. நம்ம ஆர்கே ஃபிலிம் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். பக்கத்தில் இது மாதிரி ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். I'm so tired.